ஸோ குக்கு வித் கோமாளி செகண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மெயின் டாஸ்கோட டிஷ் செலெக்ஷன் இந்த வாரம் வந்து வாழைப்பழம் ஃபேமிலி. ஸோ அதான் பனானா ரவுண்டில் சேருது. ஸோ அந்த வாழைப்பழத்தை சார்ந்து என்னென்னலாம் டிஷ் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய் மற்றும் வாழைத்தண்டு இது 4 தான் மெயின் டிஷ்ஷு. ஸோ அதுக்கு ஒரு செலெக்ஷன் ஆஃப் ரவுண்ட் எப்படின்னா, நான் அந்த போர்டில் 4 பீஸாக செட் பண்ணிட்டு அதில் கண்ணை கட்டிடுறாங்க. கோமாளியோட கண்ணை கட்டிட்டு ஸோ அவங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க ஏபிசிடி. இது 4ல் எதனா ஒரு டிஷ் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோமாளி வரும்போது ஷஃபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் யார் எந்த கோமாளி வந்து கரெக்டாக குக்கு சொல்கிறது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக வரும். அந்த வகையில் வந்து மைம் கோபி வந்து எனக்கு வந்து வாழைப்பழம் வேணும் அப்படின்றத சொல்கிறாரு. சுனிதாவும் கரெக்டாக வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாம் எப்படிங்க இது? ஸோ நீங்கள் கேட்டதே கொடுத்துட்டா மற்ற அட்வான்டேஜ் வின் பண்ணவங்களாம் சும்மா இருப்பாங்களா? அதை எப்படி இருந்தாலும் மாற்றி தானே கொடுப்பாங்க அப்படின்ற இது இருந்தது இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரண் மற்றும் மைம் கோபிக்கு அவங்க சொன்ன டிஷ்ஷு, எதிர்பார்த்த டிஷ்ஷு அந்த செலெக்ஷன்லாம் வந்திருக்கு போல. கடைசியில் அட்வான்டேஜ் வின்னருக்கு எப்பவும் போல குரேஷி வந்து நிற்க அங்கே வந்து நீங்கள் வந்து யாருக்காவது 2 பேருக்கு மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு உடனே குரேஷி வேணா குரேஷி அப்படின்ற மாதிரி நான்வெஜ் நாயகன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. பட் மறுபக்கம் ஆண்டி வந்து கிரண் மற்றும் மைம் கோபியை மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அந்த 2த்தையும் மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மைம் கோபி செமையாக அப்செட் ஆகிட்டு குரேஷி அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கத்துற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டிஷ்ஷை மாற்றினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டிஷ் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா குரேஷியை வந்து அடிக்கிறது, தூக்குறது, கத்துறது இந்த மாதிரி மைம் கோபி சில வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2-3 கெஸ்ட் வராங்க. அது ஃபோட்டோஸ் எதுவுமே கிளியராக தெரியல. அதில் குறிப்பாக வந்து ஒரு பொண்ணு வராங்க. ஸோ அந்த ஹக் பண்ணுற மாதிரி புகழ் போய் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாஸ்க்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் வைப்பாங்களா, டாஸ்க் ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட் வந்து என்னென்னா சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கை வச்சுருக்காங்க. இந்த டாஸ்க்கை எங்கேயோ சீசன் 2லையோ சீசன் 3லையோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க.